இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த விஷுவலை பார்த்துருங்க. இருபத்தி 6 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். நீங்க பார்த்த இந்த வீடியோவை வெளியிட்டது ஈரானுடைய கடற்படை. இதனை அல் ஜசீரா செய்தி நிறுவனமும் உறுதிப்படுத்தியிருக்காங்க. இது என்ன வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை கடக்க முயன்ற 2 ஃபாரின் கப்பல்களை ஈரானுடைய கடற்படையினர் தடுத்து அதை கைப்பற்றியிருக்காங்க அப்படிங்கிறது தான். அதை வீடியோவாகவே வெளியிட்டிருக்காங்க. இதன் மூலமாக ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் எங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது, இது யாரும் கடந்து போக நினைச்சிங்கன்னா பின்விளைவுகளை சந்திக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அச்சுறுத்தலை தான் இதன் மூலமாக ஈரான் வெளிப்படுத்தியிருக்காங்க. அது சரி, ஈரானுடைய கடற்படையை தான் முழுமையாக அழிச்சிட்டோம்னு டொனால்ட் ட்ரம்ப் சொன்னாரு, அப்புறம் எப்படி அவங்க கப்பலை கைப்பற்றினாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதா? டொனால்ட் ட்ரம்ப் சொன்னது இதுதான் முழுமையான உண்மையாக இருந்திருக்கு. சரி, ஒரு பேச்சுக்கு அவர் சொன்ன மாதிரியே ஈரானுடைய கடற்படையை அழிச்சிட்டாங்க அப்படின்னே வச்சுக்கோமே. நீங்க பார்த்த அந்த வீடியோவில் ஈரான் பயன்படுத்தினது ஒரு சின்ன படகு தான். அதில் ஒரு 4-5 கடற்படை வீரர்கள் அவங்க போய் தான் அந்த கப்பல்களை முடக்கிறாங்க. ஈரானுக்கு இது போதும், வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எவ்வளவு சின்னதாக தங்களுடைய கடற்படையினுடைய பலம் இருந்தாலும் அதை வச்சு இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை முடக்கிற முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை ஈரானுக்கு இருக்கு. காரணம், அவங்க இந்த இடத்துல பயன்படுத்துறது குண்டுகளால் நிறைந்த ஆயுதம் கிடையாது, பயம் அப்படிங்கிற ஆயுதம் தான். அந்த பயத்தை நிறுவறதுக்கு ஒரு சின்ன படகும் 4 வீரர்களும் போதுமானது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ்ல இருக்கிற நிலைமை. வர்த்தக கப்பல்கள் ஒன்றும் 2 பில்லியன் 3 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவுல உருவாக்கப்படுது. அதுல பல பில்லியன் டாலர்களுக்கு எண்ணெய், கேஸ், உரங்கள் போன்ற பல்வேறு பொருட்களை ஏற்றிட்டு போறாங்க. அது போக அந்த கப்பல்களை இயக்குற மாலுமிகள் வேற அதுல இருக்காங்க, அவங்களுடைய உயிரும் முக்கியம். இவ்வளவு இருக்கும்போது ஈரானுடைய இந்த அச்சுறுத்தலை தாண்டி அந்த கப்பல்களால ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை கடந்துட முடியுமா? அந்த பயத்தை தான் ஈரான் தெளிவாக யூஸ் பண்றாங்க. இவ்வளவு ஏன், இப்போ வரைக்கும் இந்த போர் தொடங்கினதுல இருந்து அமெரிக்காவுடைய கடற்படையால கூட இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை நெருங்க முடியல. காரணம், அவங்களுடைய கப்பல்களுக்கு சேதாரம் ஏற்பட்டுருமோ அப்படிங்கிற அச்சம் அமெரிக்காவுக்கும் இருக்கு. அமெரிக்காவுடைய கடற்படைக்கே அந்த பயம் இருக்கு அப்படின்னா சாதாரண வர்த்தக கப்பல்கள் எப்படி அதை கடந்து போகும்? இப்ப ஈரான் கைப்பற்றி இருக்கிறது MSC பிரான்செஸ்கா அப்படிங்கிற சுவிட்சர்லாந்து நாட்டினுடைய மிகப்பெரிய கப்பல் நிறுவனத்தின் கப்பல் ஒன்றையும், இரண்டாவது எப்பாமினோண்டஸ் அப்படிங்கிற லைபீரிய நாட்டு கொடி ஏந்திய ஒரு கப்பலையும் அவங்க பிடிச்சு வச்சிருக்காங்க. ஏன் இந்த 2 கப்பல்களையும் அவங்க பிடிச்சாங்க அப்படின்னு ஈரான் தரப்புல சொல்றது என்ன அப்படின்னா, ஈரான் தரப்புல இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக கப்பல்கள் போக தடை விதிச்சிருக்காங்க. ஒருவேளை ஈரான் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக கப்பல்கள் போகணும் அப்படின்னாலும் மெயினாக இருக்கிற பாதை வழியாக அந்த கப்பல்கள் போக முடியாது. ஈரானுடைய கடற்கரையை ஒட்டிய பகுதிகள் வழியாக தான் ஒரு பாதையில அனுமதிக்கிறாங்க ஈரான். அந்த பாதை வழியாக போகாம மெயின் பாதை வழியாக இந்த 2 கப்பல்களும் போக முயற்சி பண்ணதாக தான் ஈரான் இந்த கப்பல்களை கைப்பற்றி இருக்காங்க. ஒருவேளை ஈரான் கிட்ட அனுமதி வாங்குற கப்பல்களும் கூட ஈரானுடைய கடற்கரையை ஒட்டி அந்த கடல் பாதை வழியாக போறதுக்கு பயப்படுறதாகவும் சொல்றாங்க. ஏன்னா எப்ப வேணா ஈரான் தரப்புல இருந்து என்ன வேணா முடிவெடுக்கிறாங்க, தாக்குதல் நடத்துறாங்க, அதனால எங்களுக்கு அந்த பக்கம் போகவே பயமா இருக்கு அப்படின்னு பல கப்பல்கள் இப்ப திரும்பவும் அந்த பெர்ஷியன் கல்ஃப் கடல் பகுதியிலேயே நின்றுகிட்டு இருக்கு. இதன் மூலம் நமக்கு ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக தெரியுது, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் முழுக்க ஈரானுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. அந்த வழியாக இந்தியா உட்பட எந்த நாட்டுக்கு கப்பல் போகணும்னாலும் அதுக்கு ஈரான் மனசு வச்சா மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற நிலைமை ஏற்பட்டிருக்கு. ஒருவேளை அவங்க கப்பல்களை அனுமதிக்கல அல்லது குறைவான அளவே கப்பல்களை அனுமதிச்சாங்க அப்படின்னா அது இந்தியா போன்ற நாடுகள்ல கடுமையான எதிர்வினைகளை ஏற்படுத்தும். எண்ணெய், கேஸ், உரங்கள், ஹீலியம் போன்ற முக்கியமான பொருட்கள் நமக்கு கல்ஃப்ல இருந்து கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அதனுடைய தட்டுப்பாடு இங்க அதிகரிக்க இங்க பொருளாதார பிரச்சனைகளை ஏற்படுத்தும். இங்க மட்டும் கிடையாது, உலகம் முழுக்கவே அது ஒரு பொருளாதார மந்தநிலையை ஏற்படுத்தும். எண்ணெய் உட்பட பல்வேறு பொருட்களுடைய விலையையும் அது உயர்த்தும். சரி, ஏன் இதை ஈரான் பண்றாங்க? அமெரிக்கா ஈரானுடைய துறைமுகங்கள்ல இருந்து வந்து போய்கிட்டு இருக்கிற ஈரானுடைய கப்பல்களை நாங்க முடக்குவோம் அப்படின்னு தொடர்ந்து முடக்கத்துல ஈடுபட்டு இருக்காங்க. எப்ப அமெரிக்கா அந்த முடக்கத்தை நீக்குறாங்களோ அப்பதான் நாங்களும் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை திறப்போம் அப்படின்னு ஈரான் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே டோஸ்கா, டிஃபானி அப்படிங்கிற ஈரானோட தொடர்புடைய 2 கப்பல்களை அமெரிக்கானுடைய படையினர் கைப்பற்றி இருக்காங்க. அதுக்கு பதிலாக தான் இன்னைக்கு ஈரான் நாங்களும் பவர் காட்டுவோம் அப்படின்னு அந்த 2 கப்பல்களை கைப்பற்றி இருக்காங்க. ஆனா கடந்த ஒரு வாரத்துக்கு மேல அமெரிக்கா இந்த முடக்கத்தை செஞ்சிருக்காங்க இல்லையா, இந்த காலகட்டத்துக்குள்ள ஈரானுடைய 13 கப்பல்கள் அமெரிக்காவுடைய முடக்கத்தையும் தாண்டி மற்ற நாடுகளுக்கு போயிருக்கிறதாகவும் தகவல் வந்திருக்கு. அமெரிக்க ஊடகங்களும் இதை ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஓவராலா பார்த்தோம்னா ராணுவ ரீதியாக ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஈரானுடைய கைதான் இந்த விஷயத்திலும் ஓங்கி இருக்கு. அமெரிக்கா ஈரானுடைய கப்பல்களை முடக்கிறதன் மூலமாக ஈரானுடைய வருமானத்தை கட் பண்ணி ஈரானுக்கு ப்ரெஷர் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா ஈரான் என்ன பண்றாங்க, உலக நாடுகள் எல்லாத்துக்கும் போற கப்பல்களை முடக்கிறதன் மூலமாக உலகத்துக்கே ஒரு ப்ரெஷரை கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க.
உலகத்துக்குன்னா அமெரிக்காவையும் சேர்ந்து தான். ஏன்னா இந்த முடக்கத்தின் மூலமாக நேரடியாக அமெரிக்காவுக்கு எந்த பாதிப்பு ஏற்படலைனாலும் மறைமுகமாக அமெரிக்கா இதுல பாதிக்கப்படும். அமெரிக்காவில் விற்கப்படுற கேஸ், எண்ணெய் போன்ற பல்வேறு பொருட்களுடைய விலையும் கண்டிப்பாக உயரும். அதனால உலகம் முழுக்கவே இந்த தாக்கம் இருக்கும் அப்படிங்கிறது தான் ஈரான் பிளே பண்ற கார்ட்ஸ். ஈரானுடைய அதிபர் மசூத் பெசஸ்கியான் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஈரான் பேச்சுவார்த்தையை வரவேற்கிறது. ஆனா அமெரிக்கா என்ன பண்றாங்க, உள்ள ஒன்று பேசுறாங்க, வெளியே போய் வேற ஒன்று பேசுறாங்க. அவங்க கொடுத்த கமிட்மெண்ட்டை காப்பாத்தல, எங்களுடைய கப்பல்களை முடக்குறாங்க. இதுதான் இந்த பேச்சுவார்த்தையை தடுக்குது. இது உலக மக்கள் எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு பதிவு பண்றாரு. ஈரானுடைய நாடாளுமன்ற சபாநாயகர் எம்பி கலிபாஃப் அவர் என்ன சொல்றாருன்னா, ஒன்னு ஈரானுடைய கப்பல்களை முடக்குறீங்க, ரெண்டாவது லெபனான் மேல இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்கு. இது ரெண்டுமே அமெரிக்கா கொடுத்த கமிட்மெண்ட்ஸ். இது எதையுமே அவங்க ஃபாலோ பண்ணல. இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல பேச்சுவார்த்தைக்கு வர முடியாது. அமெரிக்காவால போர்க்களத்திலையும் எங்களை ஜெயிக்க முடியல, எங்களை கேலி செஞ்சும் இந்த மாதிரி ட்ரோல் பண்ணியும் எங்களை அவங்களால ஜெயிக்கவும் முடியாது. இந்த போர் முடிவுக்கு வரணும், ஒரு சமரசமான முடிவு எட்டப்படணும் அப்படின்னா ஈரானுடைய உரிமைகளை அங்கீகரித்தால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு அவர் ஸ்ட்ராங்கா பதிவு பண்ணியிருக்காரு. ஈரானுடைய உரிமைகள்னா அவங்க ரெண்டு விஷயத்தை தான் முக்கியமா சொல்றாங்க. ஒன்று, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை ஈரான் கண்ட்ரோல் பண்ணும், அதுல சுங்கவரி வசூலிக்கும். ரெண்டாவது, ஈரானுடைய மக்கள் பயன்பாட்டுக்கான அணுசக்தி. இது இரண்டையுமே இல்லாம நாங்க இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர மாட்டோம் அப்படிங்கிறதுல ஈரான் ரொம்பவே தெளிவாக இருக்காங்க. சரி, இந்த போர் முடிவுக்கு வரணும், பிரச்சனைகள் முடிவுக்கு வரணும் அப்படின்னா அதுக்கு என்ன வழி? உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும். ஆனா தற்காலிக தாக்குதல் நிறுத்தம் காலவரையின்றி நீட்டிக்கிறதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு. எப்ப பேச்சுவார்த்தை நடக்கும் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் தெளிவாக தெரியல. ஆனா மே 1ஆம் தேதிக்கு உள்ள எப்ப வேணாலும் அமெரிக்காவும் ஈரானும் பேச்சுவார்த்தைக்கு வருவாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் மட்டும் இருக்கு. காரணம் என்னன்னா, மே 1ஆம் தேதி டொனால்ட் ட்ரம்ப்புக்கு ஒரு டெட்லைன் வருது. அது என்ன டெட்லைன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்காவுடைய அரசியலமைப்பு சட்டத்தின்படி அமெரிக்காவுடைய அதிபர் ஒருத்தர் ஒரு நாட்டின் மேல போர் தொடுத்து போறாரு அப்படின்னா, இப்போ வரைக்கும் அவர் போருன்னு சொல்லல, ஒரு மிலிட்ரி ஆபரேஷன் சொல்லியிருக்காரு. ஆனா வேற ஒரு நாட்டின் மேல இந்த மாதிரியான தாக்குதல் நடத்துறாங்க அப்படின்னா 60 நாட்களுக்கு நாடாளுமன்றத்தினுடைய ஒப்புதல் இல்லாமையே அவங்களால அந்த போரை நடத்த முடியும். ஆனால் 60 நாள் கடந்துருச்சு அப்படின்னா நிச்சயமாக நாடாளுமன்றத்தினுடைய ஒப்புதலுக்கு கொண்டு போகணும். அப்படி டொனால்ட் ட்ரம்ப்புக்கு கொடுக்கப்பட்ட அந்த 60 நாள் அப்படிங்கிறது மே 1ஆம் தேதியோட முடியுது. மே 1ஆம் தேதிக்கு பிறகும் அமெரிக்கனுடைய படையில ஈரானை சுத்தி அவங்க நிலைநிறுத்தணும் அப்படின்னா அதுக்கு அமெரிக்க நாடாளுமன்றத்தினுடைய அப்ரூவல் வேணும். ஆனா இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு நாடாளுமன்றத்தினுடைய அப்ரூவல் கிடைக்குமா அப்படிங்கிறது சந்தேகம் தான். ஏன்னா டொனால்ட் ட்ரம்ப்புடைய சொந்த கட்சியிலேயே இந்த போர் ஒரு தேவையில்லாத போர் அப்படிங்கிற மனநிலை இருக்கிறதாகவும் இப்போதைக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா நாடாளுமன்றத்துக்கு அது வாக்கெடுப்புக்கு வரும்போது அப்போ ஆதரவு கிடைக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த ப்ரெஷர் இருக்கக்கூடாது, தங்கள் நாட்டுக்குள்ள தனக்கு எதிர்ப்பு இருக்கு அப்படிங்கிறத வெளியே தெரியப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காகவே டொனால்ட் ட்ரம்ப் மே 1ஆம் தேதிக்கு முன்னாடியே இந்த பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சுமூகமான முடிவை எட்டுறதை நோக்கி இந்த பேச்சுவார்த்தையை கொண்டு போவாரு அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. ஒருவேளை அப்படி நாடாளுமன்றத்தினுடைய ஒப்புதல் கிடைக்கல அப்படின்னா டொனால்ட் ட்ரம்ப்புக்கு வேற ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்கு. அந்த இராணுவத்தை எல்லாம் பின்வாங்கணும். அப்படி பின்வாங்கிறதுக்கு ஒரு 30 நாட்கள் டைம் கேட்பாங்க. அந்த டைமுக்குள்ள இராணுவங்களை பின்வாங்க தான் முடியுமே தவிர தாக்குதல் நடத்த முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை இது எதுவுமே டொனால்ட் ட்ரம்ப்புக்கு சாதகமாக இல்லை அப்படின்னா டொனால்ட் ட்ரம்ப் இந்த சட்டத்தை மீறி செயல்படவும் வாய்ப்பு இருக்கு. தனக்கு கொடுக்கப்பட்ட வானளாவிய அதிகாரத்தை பயன்படுத்துவாரு அப்படின்னும் அங்க இருக்கிற விமர்சகர்கள் சொல்றாங்க. டொனால்ட் ட்ரம்ப் சட்டத்தையும் விதிகளையும் எப்படி மதிப்பார் அப்படிங்கிறது தான் நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயமாச்சு. ஸோ என்ன முடிவு எடுப்பார் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இதுக்கிடையில அமெரிக்காவில் இன்னொரு முக்கியமான நிகழ்வும் நடந்திருக்கு. அமெரிக்காவுடைய கடற்படையின் செக்ரட்டரி ஜான் ஃபெலன் அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணியிருக்கிறதாக சொல்றாங்க. ஒரு பக்கம் அவர் ராஜினாமா பண்ணாருன்னு சொல்றாங்க, இன்னொரு பக்கம் அவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டதாகவும் சொல்றாங்க. இவர் டொனால்ட் ட்ரம்ப்போட நேரடியாக தொடர்பில் இருந்தவர், அவருடைய தேர்தலுக்கு மிகப்பெரிய அளவில் டொனேஷன் கொடுத்தவர். அந்த அடிப்படையில் அவருக்கு இந்த பதவி கொடுத்திருந்தாங்க. அவரை இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில ஈரானோட போர் நடந்துகிட்டு இருக்கும்போது, அதுவும் கடற்படை முக்கியமான பங்காற்றி இருக்கும்போது இந்த பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கார் அப்படின்னா அது மிகப்பெரிய சர்ச்சையை அமெரிக்காவில் ஏற்படுத்தியிருக்கு. ஒன்னு, ஈரானுடனான போர்ல அமெரிக்கா எடுத்திருக்கிற நிலைப்பாட்டுல டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் ஃபெலனுக்கும் இடையில ஒரு முரண்பாடு ஏற்பட்டதாக ஒரு கருத்து இருக்கு. இன்னொன்னு, பீட் ஹெக்ஸட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் வார்னுடைய செக்ரட்டரி அவருக்கும் ஃபெலனுக்கும் இடையில ஒரு முரண்பாடு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது ரெண்டுல எது உண்மை அப்படிங்கிறது போக போக தான் நமக்கு தெரிய வரும். எது எப்படியோ இப்படிப்பட்ட பதற்றமான சூழ்நிலையில அமெரிக்காவுடைய ராணுவ கமாண்டர்களும் சரி, இப்போ கடற்படையினுடைய செக்ரட்டரியும் சரி நீக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது அமெரிக்காவுக்குள்ள ஏதோ கன்ஃபியூஷன் இருக்கு போல, அங்க ஏதோ குழப்பம், அங்க ஏதோ பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்தை சர்வதேச அளவுல நிறுவிருக்கு. நாங்க லெபனான் மேல தாக்குதல் நடத்த மாட்டோம் 10 நாட்களுக்கு அப்படின்னு இஸ்ரேல் லெபனானோட
ஒரு ஒப்பந்தத்தை போட்டாங்க. ஆனா அந்த ஒப்பந்தம் போடப்பட்டதுல இருந்து தொடர்ந்து தெற்கு லெபனான்ல இஸ்ரேல் தங்களுடைய தாக்குதலை நடத்திட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு 2 பத்திரிகையாளர்களை குறி வச்சு தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஏன் இதை குறி வச்சு தாக்குதல் நடத்துறாங்க அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, ஒரு முறை தாக்குதல் நடத்துனாங்கன்னா தாக்குதலே தெரியாம இருந்துட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவங்க இருக்காங்கன்னு அந்த இடத்த தெரிஞ்சுக்கிட்டு டபுள் டாப்பிங் அப்படிங்கிற ஒரே இடத்துல 2 முறை தாக்குதல் நடத்தி அந்த ஜேர்னலிஸ்ட் 2 பேரையும் கொண்டிருக்காங்க. இது அவங்களுக்கு புதுசு கிடையாது. காசாவில் இப்படிதான் 200க்கும் மேற்பட்ட பத்திரிகையாளர்கள், சர்வதேச ஊடக நிறுவனங்களுடைய பத்திரிகையாளர்கள் உட்பட கொண்டிருக்காங்க. ஏன்னா அவங்க வழியாக அங்க என்ன நடக்குது அப்படிங்கிறது சர்வதேச பார்வைக்கு போயிருது. அதன் மூலமாக எந்த விதமான அழுத்தமும் நமக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் பத்திரிகையாளர்களை குறி வச்சு கொண்டுகிட்டு இருக்காங்க இஸ்ரேல். தொடர்ந்து அமெரிக்கா ஈரான் இடையிலான பிரச்சனையில என்ன நடக்குது அப்படிங்கிறத பத்தின அப்டேட்ஸை நம்ம டிகோ நிகழ்ச்சியில பார்க்கலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.